காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம யாரையுமே எதிர்பார்க்காம ஆண்டவருக்கு காத்திருக்கணும்னு ஆண்டவர் ரொம்ப நினைப்பார். ஆமென். நம்ம இந்த காத்திருக்கிறது அப்படின்றது சுலபமே இல்லை. நமக்கு ரொம்ப ரிஸ்க், ரொம்ப கஷ்டம். அது ஒரு நாள் 2 நாள் நம்ம காத்திருந்துடலாம், அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இரக்கம் செய்கிற வரைக்கும், அற்புதம் செய்கிற வரைக்கும் காத்திருக்கிறது அப்படின்றது பெரிய சவால். ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பு 15 வருடம் காத்திருந்தான். தாவீது 15 வருடங்கள் அவசரமே படலை. பரவாயில்ல, அந்த காத்திருக்கிற காலத்தில் நிந்த அவமானம், குறைவான பழிச்சொற்கள். ஆனால் ஒன்று, அந்த காலங்கள் முடிஞ்சதற்கு பிறகு ஆண்டவர் யார் முன்னாடியும் அவனை கர்த்தர் வெட்கப்படுத்தவே இல்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ஆண்டவர் உங்களை உயர்த்துறதற்காக நீங்க ரொம்ப நாட்களாக காத்திருக்கலாம். ஆனா நீங்க காத்திருக்க சோதனை, காத்திருக்கிற பலவான் நிறைய பேர் மிஞ்சி உங்களுக்கு வல்லமை கொள்ளலாம். ஆனா நான் நம்புறேன், இல்லவே இல்லை, ஒரு நாள் சீக்கிரமாய் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை கர்த்தர் நம்புறவங்க கரங்களை தட்டி, யாருக்கு தெரியும் இந்த மாதமே கர்த்தர் நீங்க வெட்கப்பட்ட இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணலாமே. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. ஆமென். சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப பெருசா தெரியலாம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, நம்முடைய பிரச்சனை நமக்குத்தான் பெருசே தவிர அது ஆண்டவருக்கு பெருசு இல்லை. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு அந்த பிரச்சனை என்ன இல்லை. கோலியாத் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கும் ரொம்ப பெரியவரா தெரியலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு திரி அணைகிறது போல நான் அணைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக தேவனுடைய மனுஷன் நிற்கும் போது, ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, ஆனாலும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல கண்மலை. அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாடல். அந்த வரிகள் பாருங்க, நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், நம்முடைய தேவன் யார் அப்படின்னா நியாயத்தை விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் என்ன பண்ணுவாராமா, நியாயம் செய்கிற கர்த்தர். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய தேவன் நமக்காக நியாயம் செய்கிற கர்த்தர், நீதி செய்கிற கர்த்தர். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல கர்த்தர் கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாரு. நிச்சயமாய் நமக்காக வழக்காடி நமக்காக நியாயம் செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை மட்டும் திரும்பமாக கரங்களை தட்டி நம்பிக்கையோடு கூட, கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். நீங்க கரங்களை தட்டுற சத்தம், ஹல்லேலூயா. நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு எனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், பழி சுமத்தி என்னை இழிவாக பேசினாலும், நியாயங்கள் மறைக்கப்பட்டு எனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி என்னை இழிவாக பேசினாலும், நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார். நியாயத்தை விரும்பும் தேவன்
பகலை போல் வெளிச்சமாக்குவா, பகலை போல் வெளிச்சமாக்குவா. இப்ப சொல்லு ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை மேல தட்டி சொல்லிக்கொண்டே ஹalleluya. பாட பாட புதிய பலன். திரும்ப திரும்ப ஹalleluya. ஹalleluya. விசுவாசத்தோடு வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தரை நான் வெட்கப்படுத்த மாட்டாரு. ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி நான் நம்புறேன். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் தருகிற கர்த்தர். 2 மடங்கு பலன் தருகிற கர்த்தர் அவர். இந்த மாதம் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்துருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போவதில்லை. பிசாசுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு சொல்லுங்க, நான் நம்பி சொல்றேன். ஆராதிக்க ஆராதிக்க அந்த பலன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு. ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருப்பே, நான் வெட்கப்பட்டு. தகப்பனே, இந்த ஆராதனை நேரத்திலேயே நாங்க ஜெபிக்கிறோம். உங்க வார்த்தை பொய் உரையாது, உங்க வார்த்தை பொய் உரையாது. விதைய போட்டு அந்த மரம் முளைக்கிறதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனா நாளைக்கு காலையில் அடிக்கிற வெயிலுக்கு நிழல் கொடுக்கணும்ன்றதற்காக ஒரே ராத்திரியில விதைய போட்டு அதை செடியாய் அல்ல, அது நிழல் கொடுக்கிற மரத்தை போல உருவாக்குனது தானப்பா உங்க வல்லமை. அதுதானே உங்க வல்லமை. ஒரே ராத்திரியில, ஒரு ராத்திரியில, இப்போ இந்த ஆலயத்தில் இல்லைன்னா இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள, 12 மணி நேரத்துக்குள்ள எங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற, இந்த மாதம் முடிகிறதற்குள்ள, இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க கரங்களை தட்டி. என் கர்த்தருக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, அவ்வளவு பவர் கர்த்தருக்கு இருக்குது. நன்றி அப்பா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி, வெட்கப்பட்டு போவதில்லை. நான் நீங்க மனசார சொல்றத ஆண்டவர் அப்படியே நிலைப்படுத்துறார். சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார்.
கண்டிப்பா விட மாட்டாரு. நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. உங்க பிள்ளைகளுடைய திருமணத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தலன்னு நீங்க பாப்பீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அறிக்கை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் நடக்குது. நல்ல கைகளை மேல உயர்த்தி வெட்கப்பட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அறிக்கை செய்கிற அத்தனை பேருக்கும் நடக்கட்டும் அப்படி. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்பேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைய ரொம்ப சின்னதாகவும் உங்களை ரொம்ப பெரியவராகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாரும். ஆமென். என்னுடைய வியாதியை ரொம்ப குறைவாகவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ ரொம்ப பெருசாகவும் பார்க்கக்கூடிய கிருபையை தாரும். எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். எப்படி பார்க்கணுமாமா? கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க சத்தமா, அப்படியே ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் யாராமோ? அந்த சங்கீதம் முழுவதும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம், வடிப்புமான ஸ்தானமும், அதுவே மகாராஜாவின் நகரம், அதன் அரண்மனைகளில் தேவன் யாராமோ? ஆமேன். அதன் அரண்மனையில் தேவன் மிகவும் பிரியப்படத்தக்கவர். ஆமேன். சங்கீதம் 48 ரொம்ப அழகான அந்த பாடல் கூட ரொம்ப அழகா இருக்கும். நான் வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறேன். அதுவே மகாராஜாவின் நகரம். ஆமேன். சொல்லுங்கள். சர்ச்சுக்கு ஒரு போர்டு மாட்ட போறோம். என்ன போர்டுன்னா, இது மகாராஜாவின் நகரம் அப்படின்னு. ஆமேன். ஸோ இதன் அரண்மனைகளில் ஆண்டவர் பிரியப்பட போறார். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சேர்ந்து கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஸோ 48வது சங்கீதத்தில் எல்லாரும் எடுத்துக்கோங்க, ஒரு நோட்டு ஏற்றிக்கோங்க. 48வது சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர். சத்தமா வாசிங்களேன். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதமும் வடிப்புமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம், அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வருவார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகளைப் போல வேதனைப்பட்டார்கள். ஆமே. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சொல்லோ, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் சொல்லோ துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சத்தமா இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சிறிதா மாறி, என் தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர்,
வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமும் ஆகும். வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமும் ஆகும். அதுவே மகாராஜாவின் நகரம், அதுவே மகாராஜாவின் நகரம், அதுவே மகாராஜாவின் நகரம், அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம், அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். கைகளை மேல தட்டி கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சொல்ல 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 அவர் மகாராஜா. என் தேவையை காட்டிலும் பெரியவர், சாலோமனை காட்டிலும் பெரியவர். எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் படிப்புமான ஸ்தானமும் ஆகும். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் படிப்புமான ஸ்தானமும் ஆகும். அதுவே மகாராஜாவின் நகரம், அதுவே மகாராஜாவின் நகரம், அதுவே அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளிலே உயர்ந்த. உங்க வீட்டில் உள்ள ஒவ்வொரு மூலையிலையும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலம். உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உயர்ந்த அடைக்கலம். அதன் அரண்மனைகளிலே உயர்ந்த. கைய மேல தட்டி கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். என் பிள்ளைக்கு ஆண்டவர் பெரியவர், என் மகளுக்கு ஆண்டவர் பெரியவர், எனக்கு முன்னாடி இருக்கிற தேவைக்கு ஆண்டவர் பெரியவர். சொல்ல 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 கண்ணை மூடிட்டு ஆராதிக்கிறவங்க அப்படியே ஆராது, ஜெபிக்கிறவங்க அப்படியே ஆராது, ஜெபிச்சுட்டே இருங்க. நன்றி ஆண்டவரே. இந்த மாசம் நீங்க பெரியவர்ன்றத நிரூபிச்சிருங்க ஆண்டவரே. நான் பெரியவன் அல்ல, என் படிப்பு பெருசு இல்ல ஆண்டவரே, என்னுடைய திறமைகள் பெருசு இல்ல, என்னுடைய ஞானம் பெருசு இல்ல. நான் நம்புறேன், அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நான் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நீ பெரியவரும் மகா உன்னதமானவரும், ராஜாக்களுக்கு முன்பாக ராஜா, மகா பெரிய ராஜா. ஓ ஹல்லேலூயா. இதுவே மகாராஜாவின் நகரம், இதுவே கோவையே மகாராஜாவின் நகரம், மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகள் இது உயர்ந்த. சொல்லுங்க, என் வீடு மகாராஜாவின் நகரம், என் இருதயம் மகாராஜாவின் நகரம். என் பிள்ளைக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, அது மகாராஜா. இன்னையிலிருந்து உங்க வீடு மகாராஜாவின் நகரமா மாறப்போகுது. நீங்க தொழில் செய்கிற இடம் மகாராஜாவின் நகரமா மாறப்போகுது. உங்க இருதயம் மகாராஜாவின் நகரமா மாறப்போகுது. அங்க அநேக இடங்களில் ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கும், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். உங்க பிள்ளைங்க எழும்பி கர்த்தர் பெரியவர்,
நன்றி ஆண்டவரே. இதுவே மகாராஜாவின் நகரம், மகாராஜாவின் நகரம். எஸ், இந்த வருடம், இந்த மாதம், இந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெருசா இருக்க போகுது. இந்த மாதம் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த ஆலயத்தினுடைய நெற்றியில ஒரு அடையாள குறி போடப்படுகிறது. இது மகாராஜாவின் நகரம், இது மகாராஜாவின் அரண்மனை. இந்த அரண்மனைக்குள்ள நிறைய பேர் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. இந்த அரண்மனைக்குள்ள ஒரே ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, அது கர்த்தர் பெரியவர். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல ஒரு பெரியவரை ஆராதிக்கிற இடம், நல்ல 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 பெரியவரை ஆராதிக்கிற பிள்ளைகளும் பெரியவர்களா தான் இருக்க போறாங்க. இது பெரியவரை ஆராதிக்கிற இதன் அரண்மனைகளில் கர்த்தர் பிரியப்பட போறார். கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு, அந்த வல்லமை. ஒரு மனுஷன் இந்த சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தா போதும், 20 நிமிஷம் அதுக்குள்ள மனமாற்றம் வந்துடும், அதுக்குள்ள கர்த்தரை பிடிச்சிருவாங்க. இது மகாராஜாவின் நகரம், இது மகாராஜாவின் நகரம். இந்த மகாராஜாவின் நகரத்தில் பெரியவர் அவரை தவிர வேற ஒருத்தருமே இல்லை. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அந்த அக்கினி இறங்கட்டும், அந்த மகிமை இறங்கட்டும். இந்த பட்டணத்தினுடைய மகா பெரிய ரட்சிப்பு கர்த்தர் இந்த நம்ம திருச்சபையை தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்கேயும் தேடி போக வேண்டியதெல்லாம் இல்லை. நான் நம்புறேன், அவர் பெரியவர், அவர் பெரியவர். அவரை விட பெரியவர் யார் இருக்கா? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நீர் பெரியவராய் இருக்கிறதற்காக நன்றி. ஒரு நாள் இன்னைக்கு நிறைய பேர் அழுகையோட இந்த வார்த்தையை சொல்றாங்க, கர்த்தர் பெரியவர். ஏன்னா உங்க முன்னாடி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப பெருசா தெரியுது, உங்களுக்கு யாராலுமே அசைக்க முடியாதது போல தெரியுது. அதனால கர்த்தர் பெரியவர் அப்படின்னு சொல்லும் போது உங்க கண்கள் அப்படியே கண்ணீர் வழிந்துட்டே இருக்குது. ஆண்டவரே, நீர் பெரியவராய் இருப்பீரா? ஆனா நான் நம்புறேன், ஒரு நாள் உங்க வாய கர்த்தர் பெரியவர்னு சொல்ல வைப்பாரு. அன்னைக்கு உங்க கண்களில் துக்கமான கண்ணீர் அல்ல, உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் இருக்கும். உங்க வாய் ரொம்ப கம்பீரமா சத்தம் போடும். நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் கர்த்தர் பெரியவர்னு சொல்லுவீங்க. அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் பெரியவர் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களை ரொம்ப ஏளனமா பார்த்தாங்க பாருங்க, அவங்க முன்னாடி நீங்க சொல்லுவீங்க, என் கர்த்தர் பெரியவர். அந்த மாதிரி ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு வைப்பாரா? நான் இந்த 1ஆம் தேதி காலை வேளையில இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை பிளஸ் பண்ணி சொல்றேன், கண்டிப்பா கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பார். கர்த்தர் சொல்ல வைப்பார். நீங்க கர்த்தர் பெரியவர்னு சொல்லுவீங்க. நன்றி. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி. எதுக்கிறவர்கள் முன்பாக, தள்ளினவர்கள் மத்தியில எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். ஏது இருக்கிறவர் முன்பிலும்
தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்த அன்பாக கனம் பண்ணினே. இப்ப கைகளை வைத்து இயேசுவே இயேசு ஹalleluya. முழு பலத்தோடு ஓ ஹalleluya, praise the Lord. நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக நன்றி. அளவில் அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவரே உங்களுக்கு பலன் தர்றாரு. தந்த ஓ ஹalleluya, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் ஆண்டவரே முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா. இப்ப சொல்லுவோம் இயேசுவே இயேசு. இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க கர்த்தருடைய மகிமை முழு சத்தமா இயேசுவே. எஸ் எஸ் ஹalleluya 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 ஹalleluya. திரும்ப திரும்ப இயேசுவே. ஓ எஸ், கர்த்தருடைய திருக்கரம் உங்க நிறைய பேரை தாங்குது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த கடும் பிரச்சனைய, இந்த பெரிய அலைய தாண்டறதற்கு கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட இயேசுவே. ஹalleluya. நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் நீங்க செய்த நன்மை அவ்வளவு பெருசுப்பா. ஓ ஹalleluya. காலம் முழுதும்
ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இப்ப கைகளை வைத்து இயேசுவே ஹalleluya. இந்த சத்தத்தினால இந்த இடம் நிரம்பட்டும். வாலிப தம்பிங்க தங்கச்சி சத்தத்தை உயர்த்தி சொல்லுப்பா. மனசார கர்த்தரை ஆராதி, மனதார ஆண்டவரை ஆராதிச்சிருப்பா. எஸ் எஸ். இந்த கடும் பிரச்சனையில அவருடைய திருக்கரம் உன்னை தாங்குது. நீ எப்படி நிர்மூலமாகலன்னு சத்துரு பார்த்துட்டு இருக்க. ஆனா அவருடைய திருக்கரம் உன்னை தாங்கிறத யாருமே பார்க்கல. உன் எதிரிக்கு தெரியாது. கர்த்தருடைய திருக்கரம் உன்னை தாங்குது. ஆண்டவருடைய கரம் உன்னை தாங்குது. உங்க அப்பாவை தாங்கின கரம், உங்க அம்மாவை தாங்கின கரம், ஊழியக்காரனை தாங்கின கரம் இதோ இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் கரம், என்னுடைய திருக்கரம். கரங்களை தட்டி அவருக்கு கரங்களை தட்டி முழு பலத்தோட கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். நல்ல கரங்களை தட்டி Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி 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 ஐயா. அளவில்லா அன்பிற்காக ஓ நன்றி நன்றி நன்றி. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை இந்த மாதம் கர்த்தருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தத்துக்காக நான் எதிர்பார்த்திருந்த போது ஆண்டவர் என் மனசுக்குள்ள இந்த வார்த்தையை வச்சார். இது யாருக்காக பேசப்படுகிற வார்த்தைன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போது நான் ஒண்ணு மட்டும் நம்பினேன். இல்ல, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத இன்னொரு டைம் நிரூபிக்க போறாரு. ஆண்டவர் இன்னொரு டைம் உறுதிப்படுத்த போறாரு. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் தன்மேல் ஆணையிட்டு நம்புறவங்க கைகளை தட்டி இந்த மாதம் நிர்மூலமானவைகளை கட்டுகிற மாதம். இந்த மாதம் பாழானதை கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றுகிற மாதம். ஹalleluya. இதை சொன்னது மனிதன் அல்ல, இதை சொன்னது கர்த்தர். சில வாக்குத்தத்தங்களை சொல்லி அப்படியே ஆண்டவர் முடிக்கிறாரு. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் போது ஸ்பெஷலா சொல்றாரு, இதை செய்ய போகிறது கர்த்தராகிய நான். கர்த்தராகிய நான் உங்களுக்கு செய்யும் போது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அதை பார்த்து பிரமிக்க போறாங்க. ஆமென் ஆமென். கடைசியாய் கைகளை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீங்க நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. என்னை அழைத்தவரே நீர் உண்மை, என்னை அழைத்தவரே
உண்மை உள்ளவரே நீ நல்லவர். உம்மை போல் வேறு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க கரங்களிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். எங்களோடு நீர் இருப்பீராக. எங்களை ஆச்சரியமாய் நீர் வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நாங்கள் இன்னும் உங்களை அறியணும், இன்னும் உங்களை தேடணும், உங்களையே ரொம்ப டிபெண்ட் பண்ணி வாழணும். நீங்க கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமா வாழணும். இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு மெச்சூர்டான ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீங்க தரணும். நாங்க ரொம்ப ஞானவான்களா இருக்கணும். அதற்கு வேண்டிய அறிவை நீர்தான் எங்களுக்கு தரணும். ஒவ்வொரு சவால்களையும் சந்திக்கும் போது அது எங்களை சேதப்படுத்தாதபடி அந்த சவால்களிலையும் சந்தோஷமாய் நிற்கக்கூடிய ஒரு பலனை உங்க ஞானம் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.